Hi students, நம்ம இந்த லெக்சர்ல என்ன பார்க்க போறோம்னா சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் its equilibrium. ஓகே, போன லெக்சர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னா என்ன, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே பார்த்தோமா. லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா கூலும்ஸ் லா பார்த்தோம். கரெக்டா? ஓகே, கூலும்ஸ் லால என்ன பார்த்தோம்னா அந்த ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு கே q1 q2 டிவைடட் பை r ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து என்னன்னா ஸ்கேலார் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. ஓகேவா? இந்த கூலும்ஸ் லா என்ன கொடுக்கும்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் நமக்கு டைரக்ஷன் தேவை இல்லையா? ஸோ டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இப்படி அச்சீவ் பண்ணிக்கிறோம். ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு, q1 q2. ஓகேவா? இப்போ இந்த q1 என்னதுன்னா ஆரிஜின்ல இருந்து r1 வெக்டர், இதுதான் வந்து பொசிஷன் வெக்டர். ஸோ இங்கே வந்து r1 வெக்டரும் r2 வெக்டர் என்னதுன்னா பொசிஷன் வெக்டர். ஓகேவா? பொசிஷன் வெக்டர் ஆஃப் q1 அண்ட் q2. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்மே நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டு அதோட பொசிஷன் வெக்டர் நான் கொடுத்துறேன், r1 r2. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஃபோர்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும், பட் இந்த ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு சொல்லணும். அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இது ரெண்டு சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜஸ்னு வச்சுக்கோங்க, q1 மேலே வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, இது வந்து என்னன்னா f12 அப்படின்னா என்னன்னா force on q1 due to q2னால q1 மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து என்னன்னா f12. f21 அப்படின்றது என்னன்னா ஃபோர்ஸ் ஆன் q2 due to q1னால q2 மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். அந்த வெக்டர் வந்து இப்படி இருக்கு. அதாவது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் அல்லது ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ், சேம் சார்ஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா நாட் ஓன்லி மேக்னிடியூட் பட் ஆல்சோ வெக்டர், டைரக்ஷனோட சேர்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த q1 q2 ரெண்டே ஜாயின் பண்ணுது இல்லையா, இதுதான் நம்ம வந்து r டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ நம்மளுடைய ஸ்கேலார் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னா f ஈக்குவல்ஸ் டு k q1 q2 டிவைடட் பை r ஸ்கொயர் இருக்குமா. இதோடைய வெக்டர் ஃபார்ம் என்னது, சிம்பிளா f வெக்டர் அப்படின்றதுன்னா நம்ம ஒரு r கேப் வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். மீனிங் அந்த மேக்னிடியூட் இன்ட்டு அதோடைய டைரக்ஷன். இங்க r கேப்ன்றது என்ன, யூனிட் வெக்டர். ஏன்னா நமக்கு மேக்னிடியூட் கரெக்டா இருக்குல்ல. ஸோ நம்மளுடைய மேக்னிடியூட் இன்ட்டு ஒரு யூனிட் வெக்டர் வந்து அதோடைய மேக்னிடியூட் திரும்பி சேஞ்ச் பண்ணாது. நம்ம வந்து இந்த இடத்துல டைரக்ஷன் மட்டும் இன்க்ளூட் பண்றோம். ஸோ எஃப் வெக்டர்ன்றது கே q1 q2 டிவைட் பை r ஸ்கொயர் இன்ட்டு r கேப். ஓகேவா? இந்த r கேப்ன்றது யூனிட் வெக்டர் ஜாயினிங் q1 அண்ட் q1 q2 ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் தான் என்னதுன்னா r கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து f12 கண்டுபிடிக்கிறேன். இது என்னன்னா k q1 q2 டிவைட் பை r ஸ்கொயர், r கேப் சொன்னல, r கேப்ன்றது என்ன, r12 கேப். இங்க f12 இருக்குல்ல, ஸோ இங்கேயும் r12 தான் போடணும். r12 கேப் அப்படின்றது என்னன்னா இப்போ வந்து r12 கேப் எடுத்துக்கோம். இதோடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்னா 1. ஸோ நம்மளுடைய டோட்டல் மேக்னிடியூட் என்னன்னா சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஓகேவா? சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் பார், டைரக்ஷன் என்னன்னா f12 வெக்டர் இருக்குல்ல, இந்த டைரக்ஷன் தான் வந்து r12 கேப் இருக்கும். ஓகே, இதை நான் இப்போ ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு பார்ப்போம். k q1 q2 டிவைடட் பை r ஸ்கொயர். இப்போ வந்து யூனிட் வெக்டர்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா அந்த வெக்டர் டிவைடட் பை அதோட மேக்னிடியூட் நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். கரெக்டா? r12 வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் r12 வெக்டர் தான் என்னன்னா r12 கேப். ஸோ நான் அதுதான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்றேன், f12 வெக்டர் ஈக்குவல்ஸ் டு k q1 q2 divided by r square, r12 வெக்டர் divided by r12 உடைய மேக்னிடியூட். ஓகே, r ஈக்குவல்ஸ் டு r12 ஓட மேக்னிடியூட் ஈக்குவல்ஸ் டு r21 ஓட மேக்னிடியூட். கரெக்டா? ஏன்னா டைரக்ஷன் தான் நம்ம சேஞ்ச் பண்றோம், அந்த மேக்னிடியூட் வந்து எல்லாமே சேம் தானே.
ஸோ நான் அதை எப்படி எழுத போறேன்னா கே Q1 Q2 டிவைடட் பை இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன் ஏன்னா எல்லாமே சேம் தான். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். கே Q1 Q2 டிவைடட் பை இங்கே R12 ஸ்கொயர் இருக்கு, இங்கே R12 இருக்கு. ஸோ R12 உடைய மேக்னிடியூட் டு த கியூப், இங்க R12 வெக்டர், இதுதான் F12. ஓகேவா? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி 1 பை பாடி 2, அதாவது சார்ஜ் 1 பை சார்ஜ் 2. ஓகேவா? சரி, இந்த R12 வெக்டர் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். இது சிம்பிளா R1 மைனஸ் R2. இந்த R1ன்றது என்னது? பொசிஷன் வெக்டர் ஆஃப் Q1. R2ன்றது என்னது? பொசிஷன் வெக்டர் ஆஃப் த Q2. நான் இங்கேயே திரும்பி வரையிறேன் பாருங்க. இதுதான் நம்மளுடைய இதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். கரெக்டா? நான் வந்து 2 பாயிண்ட் சார்ஜஸ் பிளேஸ் பண்றேன். இது வந்து Q2ன்னு சொல்லிக்கிறேன், இது வந்து நான் Q1 சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த Q1ன்றதுடைய பொசிஷன் வெக்டர் வந்து என்னதுன்னா R1 வெக்டர். ஓகேவா? இந்த Q2 உடைய பொசிஷன் வெக்டர் என்னன்னா R2 வெக்டர். இப்போ பாருங்களேன், R12ன்னா என்னதுன்னா R1 மைனஸ் R2 தானே. ஸோ R1 மைனஸ் R2 டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும்? இதுதான் என்னதுன்னா R12 வெக்டர். இப்போ தெரியுதா உங்களுக்கு? நம்ம எப்படி நம்ம அசியூம் பண்ணுவோமோ அதே மாதிரியே வருது. கரெக்டா? ஸோ இது ரெண்டு சேம் சார்ஜா இருந்தா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி. ஓகே, இப்போ Q1 Q2 ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோம். ஸோ Q1 டைம்ஸ் Q2 இதுல மேக்னிடியூட்னா கிரேட்டர் தன் 0 இருக்கும், மீனிங் இதுவும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ F12 வெக்டர் உடைய டைரக்ஷனும் R12 உடைய டைரக்ஷனும் ஈக்குவலா இருக்கும், மீனிங் இது என்ன பண்ணுது? ரிப்பல் பண்ணுது. கரெக்டா? Q1 Q2 வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா ரிப்பல் பண்ணும். சப்போஸ் ரெண்டுமே நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோமே, மைனஸ் Q1 டைம்ஸ் மைனஸ் Q1 Q2, இதுவும் என்னன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அகைன் இதுவும் என்னன்னா பாசிட்டிவ் குவான்டிட்டியா இருக்கும். ஸோ சேம் கண்டிஷன். அதனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு கண்டிஷனுமே ரிப்பல் ஆகுது நமக்கு. சப்போஸ் ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜா வச்சுக்கிறோம், ஒன்னு நெகட்டிவ் சார்ஜா வச்சுக்கிறோமே, இப்படி வச்சா என்ன ஆகும் பார்ப்போம். என்ன ஆகும்னா லெஸ் தென் 0 ஆயிரும், மீனிங் இந்த ஹோல் டேர்ம் வந்து நெகட்டிவ் ஆயிரும். அப்ப நெகட்டிவால மல்டிப்ளை ஆயிருக்கிறதால டைரக்ஷன் என்ன ஆயிருதுன்னா அப்போசிட் ஆகுது, மைனஸ் R12. ஸோ டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இங்க வந்து Q2 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து Q1 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய R21 வெக்டர் வந்து இந்த டைரக்ஷன் தானே, மைனஸ் டைம்ஸ் ஆஃப் R21 இந்த மாதிரி மாறிடும், R12 சாரி. ஸோ மைனஸ் டைம்ஸ் ஆஃப் R12. அப்ப இங்க என்ன நடக்குது? நம்மளுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வருது. கரெக்டா? ஸோ இதை தான் நான் சொல்றேன். சரி, இப்போ F12க்கு நமக்கு டிரைவ் பண்ணிட்டோம்ல, F21 அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் சார்ஜ் 2 பை சார்ஜ் 1. ஏன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். F21 வெக்டர் ஈக்குவல்ஸ் டு K Q1 Q2 டிவைடட் பை R21 மேக்னிடியூட் கியூப் R21 வெக்டர். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2, இது என்னன்னா வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. அதாவது கூலும்ஸ் லாவையே நம்ம வந்து வெக்டர் ஃபார்ம்ல சொல்றோம். அதுக்கு தான் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம ஸ்டேட் போர்ட் வைஸ் இது வந்து யூஸ் ஆகும். ஆனா நம்ம ஜேஇ மீன்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இந்த மெத்தட் பெருசா யூஸ் ஆகுது. ஈவன் நம்ம வந்து வெக்டர் ஃபார்ம், நம்மளுடைய வெக்டர் டைரக்ஷன்ஸ் இதெல்லாமே கேட்டாலும் கூட நமக்கு இந்த ஃபார்முலாஸ் அவ்வளவா யூஸ் ஆகாது. ஓகே, அப்ப நம்ம எப்படி ஜேஇ கொஸ்டின்ஸை சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதான் யூசிங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். அதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா சிம்பிள். என்னன்னா, ஒரு சார்ஜ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோம், Qன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் இருக்கு. இதை சுத்தி பல சார்ஜ் இருக்கு, Q1 இருக்கு, Q2 இருக்கு, இங்க Q3 இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய சார்ஜஸ் இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இந்த சார்ஜ் Q இருக்குல்ல, இந்த சார்ஜ் Qல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறேன். நெட் ஃபோர்ஸ் என்னன்னா சிம்பிளா
ஒவ்வொரு ஒவ்வொரு சார்ஜஸும் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குதோ அந்த எல்லாத்தையுமே வெக்டார் சம் பண்ணிட்டோம்னா அதுதான் அதிலே நெட் ஃபோர்ஸ். இப்போ இந்த Q1 இருக்குல்ல, ஸோ Q1 Q இது ரிப்பல் பண்ணும், எல்லாமே பாசிட்டிவ் அச்சீவ் பண்ணிக்கிறோம். Q2 Q இது ரெண்டு ரிப்பல் பண்ணுமா, ஸோ இந்த டைரக்ஷன் இருக்கும். Q3 Q அப்போ இது இந்த டைரக்ஷன் இருக்கும். இப்போ இந்த 5 வெக்டர்ஸ் நான் வரைஞ்சிருக்கேனா, 1 2 3 4 5 இந்த 5 வெக்டர்ஸ் உடைய வெக்டார் சம், இந்த எல்லா வெக்டர்ஸுமே அதாவது F net force acting on the charge Q equals to F1 vector plus F2 vector up to F5 vector. ஏன்னா இங்க நமக்கு 5 பார்ட்டிகல் இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா இதுதான் அதோட நெட் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அதுதான் இப்போ இதை வாசிக்கிறேன், அப்படியே உங்களுக்கு புரியும். The principle of superposition states that when a number of charges are interacting, the net electrostatic force a given charge is the vector sum of the forces. இதுதான் நான் சொன்னேன், exerted on it due to all other charges. Force between two charge is not affected by the presence of other charges. இது என்னன்னா, இப்ப Qக்கு Q1க்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த வெக்டர் இருக்குல்ல, இது வந்து மித்த சார்ஜஸ் நான் வச்சிருக்கிறதால அந்த ஃபோர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் மித்த சார்ஜஸ்னால அஃபெக்ட் ஆகாது. நெட் ஃபோர்ஸ் என்னன்னா, சிம்பிளா என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ எல்லா ஃபோர்ஸஸோட வெக்டர் சம் தான் நெட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் பார்த்துருவோமா? இப்போ 4 சார்ஜஸ் இருக்கு, ஓகேவா? Q 2Q -Q -2Qன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 சார்ஜஸுமே என்னன்னா ஸ்கொயர் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்கொயர் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, ஸ்கொயருடைய சைட் டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 2Q சார்ஜ் இருக்குல்ல, இதில் ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்ன நான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இண்டிவிஜுவல் வெக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். இண்டிவிஜுவல் வெக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டு தென் எல்லா வெக்டர்ஸையும் வெக்டர் சம் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ Q 2Q ரெண்டு என்ன பண்ணுவோம், ரிப்பல் பண்ணுமா? ஸோ இதோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், கரெக்டா? 2Q -Q இது ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸா, ஸோ இது ரெண்டு அட்ராக்ட் பண்ணும். -2Q +2Q -2Q இது ரெண்டு பண்ணுவோம், அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வெக்டர் டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதை நான் இப்போ தனியாக வரைகிறேன். 2Q பார்ட்டிகல் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெக்டர்ஸ் வந்து இருக்கு, கரெக்டா? இது வந்து நான் F1 F2 F3ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது 3 வெக்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன், வெக்டர் சம் பண்ண போறேன். ஓகே, F1 அப்படின்றது என்னன்னா, F1ன்றது இது இந்த லைன்ல இருக்கா, அதாவது 2Qக்கும் -Qக்கும் இடையில இருக்கு. ஸோ K 2Q Q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்னன்னா, இங்க இந்த டயகனல் டிஸ்டன்ஸ் √2a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2kq ஸ்கொயர் டிவைடட் பை 2a ஸ்கொயர். F2 கண்டுபிடிப்போம். F2 என்னன்னா K இந்த லைன்ல இருக்கா, அதாவது 2Q -2Q இடையில 2Q டிவைடட் பை a ஸ்கொயர். F3 என்னதுன்னா K F3 பொறுத்தவரை 2Q Q இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் தானே, ஸோ 2Q Q டிவைடட் பை a ஸ்கொயர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா F1 F2 F3 மூணுமே மேக்னிடியூட்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம டைரக்ஷனே கண்டுபிடிக்கல. இப்போ டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலம்ஸ் லா போகணும்ல. ஆனால் வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலம்ஸ் லாவை நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி F1 F2 F3 மூணுமே கண்டுபிடிக்கிறதுக்காக 3 தடவை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்த பிறகு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஃபைனல் ரிசல்ட் எடுக்கலாம். ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப பெரிய மெத்தட். ஸோ இதை சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த லெக்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் பார்ப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே, இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் இங்கே எதுக்குமே வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கவே மாட்டேன். எல்லாத்துக்குமே ஜஸ்ட் நான் மேக்னிடியூட் மட்டும் தான் எழுதிருக்கேன், கரெக்டாக?
இங்க வந்து -2q இருக்கு, -q இருக்கு. ஆனா நான் ஃபார்முலா எழுதுனப்ப எல்லாமே ++ஆ தான் எழுதிருக்கேன். ஏன்னா நம்ம சால்வ் பண்ண போறதுக்காக நம்மளோட மெத்தடுக்காக பாசிட்டிவ் இருந்தா போதும். பட் நம்ம இந்த வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலம்ஸ் லா யூஸ் பண்றோம்ல இங்க, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். சப்போஸ் நீங்க வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலம்ஸ் லா பண்றீங்க அப்படின்னா இந்த q1 q2ல மேக்னிடியூட்ஸ் மட்டும் இல்லாம பிளஸ் மைனஸ் சைனோட நீங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். கரெக்டா? இப்போ சப்போஸ் ரெண்டுமே நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா -q1 -q2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஒன்னு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னா +q1 -q2 கரெக்டா அந்த சைனோட இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அப்பதான் இந்த ஈக்குவேஷன் வந்து வேலிட் ஆகும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்குலிபிரியம் ஆஃப் சார்ஜஸ். ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு சார்ஜ் இருக்கு, இந்த சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து இதுல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், இதை காம்பன்சேட் பண்ற மாதிரி இங்கிட்டு இதோடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு எஃப் கொடுப்பேன். இப்போ என்ன நடக்கும், எஃப் நெட் வெக்டர் ஈக்குவல்ஸ் டு இதை வந்து f1 இது வந்து f2 வச்சுக்கோமே, f1 வெக்டர் மைனஸ் f2 வெக்டர் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதால கேன்சல் ஆகி 0 வெக்டர் ஆயிடும். ஸோ எஃப் நெட் என்னதுன்னா 0. கரெக்டா? இப்போ நெட் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலை அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலை. கரெக்டா? ஸோ இந்த கண்டிஷன் தான் என்னன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஒரு சார்ஜ் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அந்த சார்ஜ்ல நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்றது தான் அதோட மீனிங். ஓகே. இப்போ ஈக்குலிபிரியம் சார்ஜஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஜெயில நிறைய ரிப்பீட் ஆகுது. இப்போ q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கோம், q2 அப்படின்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கோம். இப்போ இந்த q1 என்ன பண்ணுன்னா ரெண்டுமே பாசிட்டிவ்னு வச்சுக்கணும், இது ரெண்டு ரிப்பல் பண்ணும். கரெக்டா? நான் என்ன பண்ண போறேன், கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா நீங்க வந்து இன்னொரு புது சார்ஜை பிளேஸ் பண்ணணும் சச் தட் அந்த சார்ஜ் வந்து அந்த சார்ஜ் மேல நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கணும் அப்படின்னு. அது எப்படி நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கும்? சப்போஸ் இங்க நான் ஒரு புது ஒரு சார்ஜ் q வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த q1 ரிப்பல் பண்ணும், இந்த q2 q ரிப்பல் பண்ணும். ஸோ கண்டிப்பா ஒரு எஃப் நெட் இருக்க தானே செய்யும் அப்படின்னா ஆமா, எஃப் நெட் கண்டிப்பா இருக்கும் எக்ஸப்ட் ஒன் பாயிண்ட். இந்த மொத்த q1 q2ன்ற சிஸ்டம் இருக்குல்ல, இந்த q1 q2ன்ற சிஸ்டம்ல இந்த ஸ்பேஸ்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கிற மாதிரி வரும். அது எந்த பாயிண்ட்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள பாயிண்ட். மேபி இந்த பாயிண்டா இருக்கலாம். இந்த பாயிண்ட்ல நீங்க வந்து q பிளேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த q1 q என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ இது வந்து f1 வெக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த q2வும் q என்ன பண்ணும், இதுவும் ரிப்பல் பண்ணும். ஸோ f2 வெக்டர். மேபி இந்த f1 f2வும் ஈக்குவல் ஆகலாம்ல, அப்படி ஈக்குவல் ஆகுறதால f நெட் 0 ஆகலாம்ல, அப்ப இந்த சார்ஜ் ஈக்குலிபிரியம் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன். இந்த 3 கண்டிஷன்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, if there will be two like charges equilibrium will be somewhere in between. அதாவது ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜையும் ஜாயின் பண்ற மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். கண்டிப்பா இந்த q1க்கும் q2க்கும் இன் பிட்வீன்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நம்மளுடைய q வந்து இருக்கும், ஈக்குலிபிரியம் சார்ஜ் q. மீனிங் இந்த இடத்துல வந்து இந்த q பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும். அதான் அதோடைய மீனிங். ஓகே. சப்போஸ் நம்மளோட இது வந்து அன்லைக் சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து -q1. ஓகே ஓகே, லைக் சார்ஜஸ் தானே. ஸோ -q1 -q2ன்னு எடுத்துக்கணும். இதுவும் என்னது லைக் சார்ஜஸ் தான். ஸோ எய்தர் ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தாலும் சரி இல்லை ரெண்டுமே நெகட்டிவா இருந்தாலும் சரி நம்மளுடைய சார்ஜ் கண்டிப்பா இது ரெண்டுக்கும் இடையில தான் இருக்க போகுது. ஈக்குலிபிரியம் சார்ஜ் கண்டிப்பா இது ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கு. சப்போஸ் நம்ம அன்லைக் சார்ஜஸ் எடுத்துக்குவோம், ஒரு -q1 + q2 இப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, if there will be two unlike charges equilibrium will be outside of the two charges. ஓகே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். எய்தர் நம்மளோட ஈக்குலிபிரியம் சார்ஜ் வந்து இந்த இடத்துல இருக்கலாம் இல்லாட்டி இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இது ரெண்டுக்கும் இடையில இருக்காது. மீனிங் நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளுடைய சார்ஜ் q பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நெட் ஃபோர்ஸ் இதுல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப சப்போஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கோங்க நம்மளுடைய q. ஓகேவா?
இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ்னா கியூவும் மைனஸ் கியூன்னு என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இதை F1 வெக்டர்னு வச்சுக்கோம். இந்த கியூவும் இந்த Q2 என்னது, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ்ல, ஸோ ரிப்பல் பண்ணும். இதை F2 வச்சுக்கோம். மேபி இந்த F1 F2 ஈக்குவல் ஆகலாம்ல, அப்படி ஈக்குவல் ஆச்சுன்னா F net 0 ஆகலாம்ல. ஸோ அப்படி 0 ஆகுறப்ப இது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல வரும். அதான் என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டு அன்லைக் சார்ஜஸா இருந்துச்சு அப்படின்னா ஈக்குலிபிரியம் சார்ஜ் வில் பி அவுட் சைட் ஆஃப் த டூ சார்ஜஸ். இது ரெண்டுமே லைக் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா ஈக்குலிபிரியம் சார்ஜ் வில் பி இன்சைடு த இன் பிட்வீன் த டூ சார்ஜஸ். ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு என்னன்னா, சரி அன்லைக் சார்ஜஸா இருக்கு, அன்லைக் சார்ஜஸா இருக்கிறப்ப நான் வந்து கியூவை இங்க பிளேஸ் பண்ணணுமா இல்ல இங்க பிளேஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு இது இருக்கு என்னன்னா, ஈக்குலிபிரியம் சார்ஜ் வில் பி ஆல்வேஸ் நியரர் டு த ஸ்மாலர் சார்ஜ். ஓகேவா? அன்லைக் சார்ஜஸா இருக்கிற கண்டிஷன்ல அது ஸ்மாலர் சார்ஜுக்கு கிட்ட தான் நம்மளுடைய ஈக்குலிபிரியம் சார்ஜ் வைக்கணும். சப்போஸ் வச்சுக்கோங்க, இது ஒரு +1 கூலும், இது ஒரு -5 கூலும், இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இது ரெண்டு அன்லைக் சார்ஜா, ஸோ நம்மளோட ஈக்குலிபிரியம் சார்ஜ் வெளியில தான் இருக்க போகுது. ஆனா நான் இங்க வைக்கணுமா இல்ல இங்க வைக்கணுமா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. அதுக்கு என்ன ஆன்சர்னா, ஒன்னு தானே மேக்னிடியூட் வைஸ் ஸ்மால், ஸோ நம்மளோட ஈக்குலிபிரியம் சார்ஜ் இங்கே தான் வைக்கணும். சம்வேர் இந்த இடத்துல ஏதோ ஒரு ரீஜன்ல எங்கேயோ வரப்போகுது, ஆனா ஸ்மாலர் சார்ஜ் கிட்ட தான் வைக்கணும், இந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே ஓகே. அப்ப எப்படி ஈக்குலிபிரியம் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் செஷன்ல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வருது. இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலம்ஸ்ல பார்த்தோம், ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அண்ட் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தோம், தென் ஈக்குலிபிரியம் ஆஃப் சார்ஜஸ், அதுல வந்து ரெண்டுமே லைக் சார்ஜா இருந்தானே அன்லைக் சார்ஜா இருந்தானே, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நம்மளுடைய சார்ஜஸை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் 2 வீடியோல நம்ம ஃபுல்லா கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். இதுவரை பார்த்த கான்செப்ட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரை பொறுத்தவரை கான்செப்ட்ஸோட கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 2 லெக்சரையும் மறந்துடாம பார்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ.